வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 2A மெயின்ஸில் நம்மளுக்கு தமிழில் கேட்டிருந்த ஆக்குபெயர் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு ஃபுல்லாகவே என்ன பண்ணிடலாம், அந்த 6 பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு முழுவதாக என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, இந்த இலக்கணம் புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்தடுத்த கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துடலாம். டெஸ்ட் பேட்ச்லேயே நான் வந்து என்ன பண்ணிடுறேன், இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால அது சொல்லும் போதுமே என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு அதுக்குரிய விளக்கம் வந்து நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த பெயர் சொல் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஒரு சொல் வந்து இன்னொரு பொருளுக்கு, தனக்குரிய பொருளுக்கு ஆகி வராமல் தன்னோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வர்றதுனால தான் அது என்னன்னு சொல்கிறாங்க, ஆகுபெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து அந்த 6 பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படி சொல்லிட்டு இதுக்கு வந்து ஆகி வருது அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சொல் வந்து தனக்குரிய பொருளுக்கு ஆகி வராம வேற ஒரு பொருளுக்கு ஆகி வர்றதுனாலதான் ஆகுபெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மல்லிகை அப்படிங்கிறது பொருள் பெயர், வகுப்பு இடப்பெயர், பொழுது காலப்பெயர், கொழுந்துனா சினை பெயர், கார்னா கருமையை குறிக்கிறதுனால அது பண்பு பெயர், ஆட்டம் அப்படிங்கிறது என்னது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மல்லிகை அப்படிங்கிறது மல்லிகை மலர், ஆனால் அதனுடைய கொடிக்கு ஆகி வர்றதுனால அது என்னன்னு சொல்றாங்க, பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வகுப்புங்கிறது ஒரு இடம், வகுப்புனா ஒரு கல்வி சார்ந்த மாணவர்கள் பயிலக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்தை குறிக்கிறதுனால அது வகுப்பு இடப்பெயர். பொழுது அப்படிங்கிறது காலம், அதை குறிக்கிறதுனால கொழுந்து அப்படிங்கிறது அது ஒரு இலையினுடைய இளமை பெயர், தளிர் பெயரா இருக்கிறதுனால அது என்னன்னு சொல்றாங்க, கொழுந்து அப்படிங்கிறது. அப்ப கார் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, வண்ணம் கருமை அப்படிங்கிறத குறிக்கிறனால வண்ணம், வடிவம், அளவு, சுவை இதெல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு பண்பை குறிக்கிறனால அது பண்பு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டம் அப்படின்னா அது ஒரு தொழிலை குறிக்குது, ஆடுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப இந்த ஆட்டம் அப்படிங்கிறது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு தனித்தனியாக என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். மல்லிகை சூடினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மல்லிகை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பொருளினுடைய பொருளை குழிக்குது, ஆனால் அது என்ன ஆகுது, மல்லிகை சூடினால் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பூவை தான் சூடுறா அப்படிங்கிறதுனால அது பொருளாகு பெயர். வகுப்பு கலைந்தது அப்படின்னா வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கலைந்து போயிட்டாங்க, அதனால இட ஆகு பெயர். பொழுது நம்ம பார்த்தது தான், பொழுது சாய்ந்தது அப்படின்னா ஈவினிங் சொல்றாங்க, மாலையில பொழுது வந்து சாய்ந்துருச்சு அப்படி சொல்லிட்டு மாலை குறிக்கிறதுனால அது காலவாகு பெயர். கொழுந்து அப்படின்னா மறிக்கொழுந்து நட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அந்த கொழுந்து அப்படிங்கிறது சினையை குறிக்கிறதுனால சினையாகு பெயர். கார்னா பண்பு, பண்பாகு பெயர். ஆட்டம் தொழிலாகு பெயர் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. பொருளாகு பெயர் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பொருளாகு பெயர் தான் மல்லிகை சூடினால் அப்படிங்கிறது. இது என்னன்னு சொல்லியிருக்காங்க, முதலாகு பெயர் அப்படின்னு ஒரு உறுப்பை மட்டும் உணர்த்தி வர்றதுனால அப்படி சொல்லியிருக்காங்க. இட ஆகு பெயர் அப்படிங்கிறது வகுப்பறை கலைந்தது, வகுப்பு கலைந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருக்க கல்வி கற்கக்கூடிய மாணவர்களை வந்து குறிக்கிறாங்க. கால ஆகு பெயர் அப்படிங்கிறது மாலையில் பொழுது சாய்ந்தது அப்படின்னா அது சூரியன் வந்து மறையக்கூடிய ஒரு காலத்துல வருது அப்படின்னு காலவாகு பெயர். சினையாகு பெயர் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்த்தோம், மறிக்கொழுந்து அப்படிங்கிற ஒரு செடி வந்து சொல்லி குறிப்பிடுறாங்க, அதுதான் என்னது சினை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்ததான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, முதலாகு பெயர் அப்படின்றது என்னது, பொருளாகு பெயருக்கும் சினையாகு பெயருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன. ஒரு முழு பொருள் வந்து ஒரு உறுப்பை குறிக்குது அப்படின்னா அது பொருளாகு பெயர், ஆனால் ஒரே ஒரு உறுப்பை மட்டும் நம்மளுக்கு குறிக்குது, முழு பொருளை குறிச்சதுனால அப்படின்றதுனால அது என்னன்னு சொல்றாங்க, சினையாகு பெயர். நம்ம பார்த்துருக்கோம், ஒரு உறுப்பு மட்டும் இருக்கும் அது சினை, முழு பொருளும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லி என்ன பண்பு அப்படிங்கிறத குறிக்கணும். அது வட்டமாக இருந்துச்சுன்னா அது வட்டம், வடிவம், அளவு எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறது அந்த அளவு, வண்ணம் என்ன வண்ணத்தில் இருக்கு, சுவை என்னது, தன்மை என்னது அப்படின்றத பார்த்து குறிக்கிறது தான் என்னது பண்பு ஆகு பெயர், பண்பு பெயர் அப்படி சொல்றாங்க. கார் பெய்தது அப்படின்னா கரிய வண்ணமுடைய மேகம், ஓகேங்களா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அந்த கருமையான வண்ணமுடைய மேகத்துல இருந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்பை குறிக்கிறதுனால அது பண்பாகு பெயர். தொழில் நம்ம பார்த்துட்டோம், ஆடுதல், ஆட்டம், ஆட்டம் முடிந்தது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க.
இந்த ஆகுபெயர்களை இன்னும் ஒரு நாளா என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க. 4 வகைப்படும். எடுத்தல் அளவை பெயர், முகத்தல் அளவை பெயர், நீட்டல் அளவை பெயர், எண்ணல் அளவை பெயர்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதை 4 வகையா பிரிக்கிறாங்க. அப்ப எண்ணல் அளவை பெயர் அப்படின்னா என்னது, அதனுடைய எண்ணிக்கையை குறிக்கணும். பழங்கள் வாங்கி வந்த அம்மா தன் பிள்ளைக்கு ஆளுக்கு 2 கொடுத்தார் அப்படின்னா அந்த 2 அப்படிங்கிறது 2 பழத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கறதுனால அது என்னது, எண்ணல் அளவை பெயர். எடுத்தல் அளவை ஆகுபெயர் அப்படின்னா என்னது, கிலோ 15 ரூபாய்க்கு கிடைக்கும். அந்த கிலோ அப்படிங்கிற எடையளவை குறிக்கிறனால அது என்னன்னு சொல்றாங்க, எடுத்தல் அளவை பெயர். முகத்தல் அளவை பெயர் அப்படின்னா என்ன வரும், 1 லிட்டர் ஊற்று அப்படி சொல்லிட்டு குறிப்பிடுறாங்களே, அந்த 1 லிட்டர் அப்படின்னு சொல்றது முகத்தல் அளவையை குறிக்கிறனால அந்த பண்பை சொல்றதுனால அது என்னன்னு சொல்றாங்க, முகத்தல் அளவை பெயர். முகத்தல் ஆகுபெயர். நீட்டல் அளவை அப்படி, நீட்டல் அளவைக்கு என்ன சொல்லுவாங்க, சட்டைக்கு 2.25 மீட்டர் கொடு, 2.25 மீட்டர் எனக்கு என்ன பண்ற சட்டை அளவு கொடுன்னு சொல்லிட்டு அது ஒரு நீட்டல் அளவை. அளவு நீளமா இருக்கக்கூடிய ஒரு துணி என்னுடைய குறிக்கிறனால அது என்னன்னு சொல்றாங்க, இது மீட்டர் அப்படிங்கிறது தான் இதுல நீட்டலா பார்க்கப்படுது. அதனால இது நீட்டல் அளவை பெயர். சொல்லாகுபெயர். சொல்லாகுபெயர் அப்படிங்கிறது என்னது, பேராசிரியரின் உரையை படி. இந்த உரை இருக்கு பாத்தீங்களா, அது அந்த சொல்லினுடைய பெயர் பொருளுக்கு ஆகி வர்றதுனால அது என்னன்னு சொல்றாங்க, பேராசிரியரினுடைய உரையை படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாகுபெயர். தானியாகுபெயர் அப்படின்னா அடுப்பில் இருந்து பாலை இறக்கு அப்படின்னு. பால்னா ஒரு நீர்மம் உள்ள ஒரு பொருள் இல்லையா, அதை நிரப்புறதுக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்கணும் அப்படிங்கிறது, அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பொருள் பேர் தான் தானி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுப்பில இருந்து பாலை இறக்கு அப்படின்னா அது தானியாகுபெயர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. கருவியாகுபெயர் அப்படின்னா கருவி. குழல் கேட்டு மகிழ்ந்தால், இந்த குழல் அப்படிங்கிறது ஒரு இசை கருவி. அப்ப அதுக்கு ஆகி வர்றதுனால குழல் கேட்டு மகிழ்ந்தால் அப்படிங்கிறது கருவியாகுபெயர். காரியவாகுபெயர், இதுதான் நம்மளுக்கு கேட்டிருந்த கொஸ்டின். என் பிழைப்பு கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு காரியவாகுபெயர். என்னோட பிழைப்பு அப்படின்னா என்னன்னு சொல்றது, நம்மளோட வேலை, அதனுடைய வாழ்க்கையே போயிடுச்சு, என்னோட பிழைப்பு கெட்டு போச்சு, என்னோட வேலை போயிடுச்சு அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ அவங்களோட காரியம் கெட்டு போயிடுச்சு, ஒரு செயல் கெட்டுடுச்சு அப்படிங்கறதுனால என் பிழைப்பு கெட்டது அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய காரியம் கெட்டுருச்சு, காரியவாகுபெயர். கருத்தாவாகுபெயர் அப்படின்னா வள்ளுவரை படித்தால் வாழலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தா அப்படிங்கிறது நம்ம வள்ளுவரை படிக்கல, வள்ளுவர் எழுதிய திருக்குறளை நம்ம படிக்கிறோம். அப்ப அதனால இது என்னன்னு சொல்றாங்க, கருத்தாவாகுபெயர் அப்படி சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதை நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டேன், அதுல என்ன பண்ணிக்கோங்க, ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன ஆகும், ஈஸியா இருக்கும். அப்ப திருவள்ளுவரை படிக்கல, திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை படிக்கிறாங்க அப்படிங்கறதுனால அது கர்த்தாவாகுபெயர். ஓமையாகுபெயர் அப்படின்னா என்னது, மலைகள் மோதின. மலைகள் மோதின அப்படி சொல்ற. இப்ப 2 மலைகள் மோதின அப்படின்னா 2 மலையும் போய் மோதிக்க முடியாது, அப்படிதானே. ஓமையா என்ன சொல்றாங்க, வீரர்களை குறிப்பிடுறாங்க. ஓமானமா மலையும் ஓமேயமா, பாருங்க, ஓமானமா மலையும் ஓமேயம் அப்படின்றதுனால வீரர்களை குறிக்குது. 2 மலை போன்ற வீரர்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்க, மோதிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஓமையாகுபெயர் என்னன்னு சொல்றாங்க, மலைகள் மோதின. இருமடி ஆகுபெயர், இதுவும் நம்மளுக்கு கேட்டிருந்த கொஸ்டின். புலி காய்த்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த புளிப்பு சுவையுடைய ஒரு பொருள் அது என்ன ஆகுது, மரத்தில் காய்க்கிறத சொல்லியிருக்காங்க. புலி அதனுடைய பழத்துக்கு ஆகி வருது, அப்பழத்தை உடைய மரத்திற்கு ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை ஆகி வர்றதுனால அது என்ன, அது ஒன்னோட ஒன்று தொடர்புடைய 2 விஷயத்துக்கு ஆகி வருது, புளிப்பு சுவை உடையதுக்கும் மரத்துக்கும் ஆகி வர்றது அப்படிங்கிறனால இருமடி ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி 2க்கு மேற்பட்ட நிலைகள் இருந்தா, 4க்கு மேற்பட்ட நிலைகள் இருந்தா மும்மடி ஆகுபெயர், நான்மடி ஆகுபெயர்னு அது என்ன ஆகுது, வகை. அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடைமொழியா வர்றது. இப்ப வெற்றிலை நட்டான் அப்படிங்கிறது இதுவும் கேட்டதுதான் இல்லையா. வெற்றிலை நட்டான் அப்படிங்கிறது என்னது, வெறுமையான இலை. வெற்றிலை அப்படிங்கிறது வெறுமை கூட்டல் இலை நம்ம பிரிச்சிருக்கோம், அதுதான் என்னன்னு சொல்றாங்க, வெற்றிலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெறுமையாகி இலைக்கு அடையாக வர்றதுனால அது என்னன்னு சொல்றாங்க, அடையாகுபெயர் அப்படி சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிட்டோம், அது என்ன பண்றாங்க சொல்றாங்க, வெற்றிலை நட்டான் அப்படின்னு சொல்லி இதை பார்த்துக்கங்க.
இருபெயரொட்டு ஆகுபெயர் அப்படிங்கிறது என்னது? ரெண்டு பெயர் இருக்கணும், ஒரு பொது பெயர் இருக்கணும், ஒரு சிறப்பு பெயர் இருக்கணும். அப்படின்னா அது என்னது? இருபெயரொட்டு ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒரே பொருளை குறிக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் என்னன்னு சொல்றாங்க, இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம் இல்லையா? இதுல ஒண்ணு வந்து என்னது? மரம். அந்த மரத்துக்கு சிறப்பானது என்னது? மரம் அப்படிங்கிறது பொது பெயர், அதுல வாழை அப்படிங்கிறது என்னது? சிறப்பு. அப்படிங்கிறதுனால இது என்னது? இருபெயரொட்டு ஆகுபெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு வகர கிளவி அப்படி சொல்லியிருக்காங்க. கிளவினா நம்மளுக்கு சொல் அப்படின்னு தெரியும். அந்த சொல்லிலேயே வகரம் அப்படிங்கிறது வர்றதுனால அது என்னன்னு சொல்றாங்க? சிறப்பா இது வந்து கிளவியில சொல்லுல வகரம் சொல்லும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னு சொல்லியிருக்காங்க? இருபெயரொட்டு ஆகுபெயர். முடிக்க போறோம். விட்டமாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? இதுல கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். சென்னை வளர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை வளராம அது தனக்குரிய இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையை குறிக்குது. மக்கள் என்ன பண்றாங்க? அங்க வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் வளர்ந்துகிட்டே இருக்காங்க. அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க, மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கு. அப்படிங்கிறதுனால அதை விட்டுட்டு தன்னிடத்துல உள்ள மக்களை இப்போ அந்த சென்னையை குறிக்காம விட்டுட்டு குறிக்கிறதுனால அது விட்ட ஆகுபெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிப்பு தின்றான் விடாத ஆகுபெயர். விடாத ஆகுபெயருக்கு இனிப்பு அப்படிங்கிறது அந்த இனிப்பு சுவையுடைய பொருளை வந்து என்ன பண்ணியிருக்கான்? விட்டு விடாம அதை சுவைக்கிறான். அப்படிங்கிறதுனால அது என்னன்னு சொல்லியிருக்காங்க? விடாத ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆகுபெயர் அப்படிங்கிறது என்னது? இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து முடிஞ்சிருச்சு. இது 12th சிறப்பு தமிழ் ஓல்டுல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. நம்ம குரூப் 4 நெக்ஸ்ட், இப்போ குரூப் 2 முடிஞ்சதுனால குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து போயிட்டு தான் இருக்கு, ஆல்ரெடி எழுதிட்டு தான் இருக்காங்க. நம்ம இலக்கணம் தான் அதிகமாக வந்து இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இலக்கணம் அதிகமாக கேட்டுட்டு என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் வந்து இலக்கியங்கள் 15 மார்க் அப்படிங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து செட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்ச் போடணும் அப்படின்னா குரூப்பில் ஆட் ஆகிருக்கீங்க, தேவை அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, ஒரு மெசேஜ் கால் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி சார் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஏதாவது புரியலை அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இலக்கணம் ஏதாவது புரியலை அப்படின்னாலும் கேளுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், நடத்திடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.